Hello, my dear students. Warm wishes to all. In this class, we are going to learn the supplementary lesson Life of Pi, written by Jan Martel. Before going to the lesson, let us know about the author. The author name is Jan Martel. He was born in Spain to French Canadian parents. ஆத்தர் நேம் யான் மார்டல் அப்படிங்கிறவர். இவர் யாருக்கு பிறந்தவர் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கனடியன் பேரண்ட்ஸுக்கு பிறந்தவர். மார்டல் ஃபாதர் ஒர்க்ட் அஸ் எ டிப்ளமேட். இவங்களுடைய அப்பா ஒரு அரசியல் ஆலோசகராக பணியாற்றியவர். அண்ட் த ஃபேமிலி மூவ் டு கோஸ்டாரிக்கா, ஃப்ரான்ஸ், மெக்சிகோ அண்ட் கனடா டியூரிங் மார்டல்ஸ் சைல்ட்ஹுட். இவங்களுடைய குடும்பம் கோஸ்டாரிக்கா அப்படிங்கிற நாட்டுக்கும், அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸ், மெக்சிகோ இங்கெல்லாம் பயணம் செஞ்சது, இறுதியாக கனடா. ஹீ grew up ஸ்பீக்கிங் both ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ். கண்டிப்பாக இவர் வளரும்போது ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ் ரெண்டுமே பேசி வளர்ந்தார். மார்டல் ஸ்டடி ஃபிலாசபி அட் ட்ரெண்ட் யூனிவர்சிட்டி இன் ஆன்டாரியோ. மார்டல் எங்கே படித்தார் அப்படின்னா ட்ரெண்ட் யூனிவர்சிட்டி ஆன்டாரியோவில், கனடாவில் இருக்கக்கூடிய ஆன்டாரியோ அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் யூனிவர்சிட்டியில் தான் ஃபிலாசபி படிக்கிறார், தத்துவம். அண்ட் லைட்டர் ஸ்பெண்ட் அ இயர் இன் இந்தியா விசிட்டிங் ரிலீஜியஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் ஜூஸ். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இந்தியாவில் தன்னுடைய டைமை கழிக்கிறாரு. எதற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விசிட் பண்ணுறாரு, ரிலீஜியஸ் சிஸ்டர்ஸை மீட் பண்ணுறதுக்காகவும், அதுக்கடுத்தது ஜூஸை விசிட் பண்ணுறதுக்காகவும். ஹிஸ் ஃபஸ்ட் 3 books received little critical and popular attention. ஃபஸ்ட்டு 3 புக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கு கிடைக்கிது. இருந்தாலும் கூட பட் வித் த பப்ளிகேஷன் ஆஃப் லைஃப் ஆஃப் பை இன் 2001 மார்டல் பிகேம் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ். ஆனால் லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிற அந்த புக்கு வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் உலகளாவிய ஒரு ஃபேமஸான எழுத்தாளராக மாறினார். அண்ட் ஹீ வாஸ் அவார்டட் த மேன் புக்கர் ப்ரைஸ் இன் 2002. அதுக்கப்புறம் இந்த ஒர்க்குக்காக அவருக்காக மேன் புக்கர் ப்ரைஸை 2002 கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லெட் அஸ் ஜம்ப் இன்டு த ஸ்டோரி. ஹியர் இஸ் an abridged version of the famous Canadian fantasy adventure novel titled Life of Pi by Jan Martel, published in 2001. ஸோ இப்போ நம்ம படிக்கக்கூடியது என்ன அப்படின்னா abridged version. Abridged means shortened. ஸோ கனடியன் ஃபேண்டசி அட்வென்ச்சர் நாவல். இது கனடாவை நாட்டை சேர்ந்த ஃபேண்டசி மீன்ஸ் கற்பனை, இமேஜின். அட்வென்ச்சர் நாவல் மீன்ஸ் வீர தைரிய செயல் புரியக்கூடிய அந்த நாவல் மீன்ஸ் லாங் நேரட்டிவ் ஸ்டோரி தான் நாவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைட்டில், இதனுடைய தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த தலைப்பு. பை யான் மார்டல் எழுதினது. இந்த புக்கு எப்போ பப்ளிஷ் ஆனிச்சு, நாவல் பப்ளிஷ் ஆனிச்சு அப்படின்னா இன் 2001 பப்ளிஷ் ஆகுது. த ப்ரோட்டகனிஸ்ட் இஸ் பிசைன் மாலிட்டர் பை பட்டேல். இவருடைய நாவலுடைய ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசைன் மாலிட்டர் பை பட்டேல் அப்படிங்கிறவருது. ஸோ சுருக்கமாக பை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இண்டியன் பாய் ஃப்ரம் பாண்டிச்சேரி. ஸோ இந்த பை அப்படிங்கிறது பார்த்தா யார் அப்படின்னா இந்த ஸ்டோரியில் இவர் ஒரு சின்ன பையன். இவர் புதுச்சேரியிலேருந்து வந்தவர், நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியிலேருந்து வந்தவர். ஹீ சர்வைவ்ஸ் 227 days ஆஃப்டர் எ ஷிப்வராக் while stranded on a lifeboat in the Pacific Ocean with a Bengal tiger named Richard Parker. ஸோ இவர் 227 நாள் உயிரோடு இருக்கிறாரு. எதனால் அப்படின்னா இவங்க போயிட்டு இருந்த அந்த கப்பல் உடஞ்சிடுது. ஸோ அதுக்கப்புறம் தனித்து விடப்படுகிறாரு. எதில் அப்படின்னா ஒரு லைஃப் போட்டில். எங்கே அப்படின்னா பசிபிக் ஓஷனில். யார் கூட அப்படின்னு பார்க்கும்போது பெங்கால் டைகர், அவருடைய நேம் ரிச்சர்ட் பார்க்கர் அப்படிங்கிறது. ஸோ நவ் லெட் அஸ் கோ டு த லெசன். I was alone and orphaned in the middle of the Pacific, hanging on to an oar. An adult tiger in front of me, sharks beneath me,
எ ஸ்டார்ம் ரேஜிங் அபவுட் மீ. ஸோ நான் ரொம்ப தனித்து விடப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு ஆஃப் அண்ட் நான் அணையதைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன் த மிடில் ஆஃப் த பசிபிக், இந்த பசிபிக் கடலினுடைய நடுவில், ஹேங்கிங் ஆன் டு அன் ஓர். ஓர் மீன்ஸ் துடுப்பு, படகுல இருக்குமே அந்த துடுப்பு. ஸோ அந்த துடுப்புலையே அப்படியே பிடிச்சிட்டே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் துடுப்பு வச்சு அவர் படகு ஓட்டலை. ஸோ அந்த துடுப்பு வந்து அப்படியே அந்த படகுல மாட்டியிருக்குது. உள்ள பெங்கால் டைகர் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா துடுப்பை வெளியே அப்படியே நீட்டிட்டு அந்த துடுப்பில் தான் தொங்கிட்டு இருக்கிறாரு பிடிச்சிட்டு. அண்ட் அடல்ட் டைகர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஒரு வயதான டைகர் வந்து அவருக்கு முன்னாடி இருக்குது. ஷார்க்ஸ் பினீத் மீ. அவர் கடலில் இருக்கிறதுனால அவருக்கு கீழே நிறைய ஷார்க் மீன்கள் இருக்குது. எ ஸ்டார்ம் ரேஜிங் அபவுட் மீ. ஸோ அந்த சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புயல் கிளம்பி வர மாதிரி தெரியுது. Had I considered my prospects in the light of reason, I surely would have given up and let go of the oar, hoping that I might drown before being eaten. ஸோ நான் உயிர் வாழ்வேன்னா வாழ மாட்டானே அப்படிங்கிறத பற்றி நினச்சி பார்த்துருந்தேன் அப்படின்னு வச்சுக்காங்களேன், நான் இந்த துடுப்பை பிடிச்சிட்டு இருக்கிறத நான் விட்டுருந்துருப்பேன். கண்டிப்பாக நான் சாப்பிடப்படுறதுக்கு முன்னால் மூழ்கி இறந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. But I don't recall that I had a single thought during those first minutes of relatively safety. ஆக்சுவலி நான் அதை பற்றி நினச்சி பார்க்கவே இல்லை. உண்மையால் நான் பாதுகாப்பில் தான் இருக்கிறேன்னா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணங்கோட என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. I didn't even notice daybreak. காலை, daybreak means மார்னிங் டைம். காலை விடிஞ்சது கூட நான் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. I held on to the oar. நான் அந்த துடுப்பை பிடிச்சிட்டே இருக்கிறேன். I just held on. தொடர்ந்து பிடிச்சிட்டே இருக்கேன். God only knows why. அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் இந்த துடுப்பை தொடர்ந்து பிடிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். The elements allowed me to go on living. என்னை சுற்றி இருந்த அந்த சிச்சுவேஷன்ஸ், சர்க்கம்ஸ்டன்சஸ், என்விரான்மெண்ட், பட் தொடர்ந்து என்ன உயிர் வாழ்கிறதுக்கான சூழ்நிலை வந்து உருவாக்கி கொடுத்தது, அனுமதித்தது அப்படின்னு சொல்கிறார். த லைஃப் போட் டிட் நாட் சிங்க். நான் இருக்கக்கூடிய அந்த படகு மூழ்கவே இல்லை. ரிச்சர் பார்க்க கெப்ட் அவுட் ஆஃப் சைட். அந்த டைகர், பெங்கால் டைகர் ரிச்சர் பார்க்க அந்த போட்டுக்குள்ளே தான் இருக்குது, பட் ஆனால் என்னுடைய கண்களில் அது தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. த ஷார்க்ஸ் ப்ரௌல்டு பட் டிட் நாட் அட்டாக். கடலில் வந்து ஷார்க்ஸ் நிறைய அப்படியே எங்கேயும் போயிட்டுருக்கு, பட் ஆனால் என்னை வந்து தாக்க ஆரம்பிக்கலை, தாக்கவும் செய்யலை. த வேவ்ஸ் ஸ்பிளாஸ்ட் மீ பட் டிட் நாட் புல் மீ ஆஃப். அலைகள்லாம் நிறையா வந்திருக்குது, பட் ஆனால் என்னை கடலுக்குள்ளே இழுத்து போகலை. ஐ வாட்ச் த ஷிப் ஆஸ் இட் டிஸப்பியர்ட் வித் மச் பர்ப்ளிங் அண்ட் பெல்ச்சிங். இவரும் எங்கள் ஃபேமிலியும் வந்து மிகப்பெரிய அந்த ஷிப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு wreck-ஆகி உடஞ்சி தண்ணியில் மூழ்கிடுச்சு. அதை அவர் பார்த்துட்டு இருந்துருக்கிறாரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பர்ப்ளிங் அண்ட் பெல்ச்சிங். உள்ளே மூழ்கும்போது பயங்கரமான சத்தம். ஏன்னா காலியாக இருக்கக்கூடிய அந்த கப்பலில் தண்ணீரெல்லாம் உள்ளே போகும்போது பயங்கரமான சத்தம் வரும். அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவர் பார்த்துருந்துருக்கிறாரு. லைட்ஸ் ஃப்ளிக்கர்ட் அண்ட் வெண்ட் அவுட். அதுக்கப்புறம் மூழ்கிறதுக்கு முன்னாடி எல்லா லைட்ஸும் அப்படி பிரகாசமாக எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அணைஞ்சிடுச்சு. ஐ லுக்ட் அபவுட் ஃபார் மை ஃபேமிலி, ஃபார் சர்வைவர்ஸ், ஃபார் அனதர் லைஃப் போட், ஃபார் எனிதிங் தட் மைட் பிரிங் மீ ஹோப். நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ சகோதர சகோதரிகளோ யாராவது இருப்பாங்களா அப்படின்னு அந்த கடலில் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. ஃபார் சர்வைவர்ஸ், ஒருவேளை அப்பா அம்மா பிழைக்கல அப்படின்னாலும் தன் கூட கப்பலில் பயணம் செஞ்ச மற்றவர்களாவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறாரு. சரி, அது கிடைக்கல அப்படின்னாலும் சரி, ஃபார் அனதர் லைஃப் போட், வேறு யாராவது அந்த லைஃப் போட்டில் வந்துக்கிறாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஃபார் எனிதிங் தட் மைட் பிரிங் மீ ஹோப், அது வேறு ஏதாவது இருக்கா தன்னுடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரக்கூடியது அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. there was nothing, ஒன்றுமே இல்லை இங்கேயும். only rain, marauding waves of black ocean and the flotsam of tragedy.
ஸோ இவருக்கு தெரிஞ்சது எல்லாமே, இவருக்கு கண்ணில் புலப்படுறது எல்லாமே ரெயின், மழை. மராடிங் வேவ்ஸ் ஆஃப் பிளாக் ஓஷன், அந்த நைட் அப்படிங்கிறதுனால அந்த ஓஷன் கருப்பு கலரில் இருக்குது. ஸோ அதனுடைய அலைகள். த ஃப்ளாட்ஸம் ஆஃப் ட்ராஜடி, அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங்ஸ், குப்பைகள் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே தான் இருக்குது. The darkness melted away from the sky. ஸோ இதுக்கு முன்னாடி இருட்டாக இருந்தது, இப்போ வானத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு போயிட்டே இருக்குது. The rain stopped, அதுக்கப்புறம் மழை நின்றுச்சு. I could not stay in the position I was in forever. நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துக்கிட்டே இருந்தேன்னு அதுலேயே தொடர்ந்து இருக்கவே முடியல. இவர் எந்த பொசிஷனில் இருந்தார் அப்படின்னா, அந்த ஓரை, அந்த துடுப்பு பிடிச்சிட்டே இருந்தார். பட் அப்படி பிடிச்சிட்டே ரொம்ப நேரம் இருக்க முடியல. ஐ வாஸ் கோல்டு, ரொம்ப குளிராக இருந்ததுனால அவரால் தாக்கு பிடிக்க முடியல. மை நெக் வாஸ் sore ஃப்ரம் ஹோல்டிங் அப் மை ஹெட் அண்ட் ஃப்ரம் ஆல் craning ஐ ஹேட் பீன் டூயிங். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கழுத்து ரொம்பவும் வலிச்சுது. ஏன் அப்படின்னா, அந்த துடுப்பு பிடிச்சிட்டே ரொம்ப எட்டி பார்த்ததுனால. ஃப்ரம் ஆல் த craning மீன்ஸ் நல்ல கொக்கு எப்படி தலையை தூக்கி பார்க்குது, அது மாதிரி அடிக்கடி தூக்கி பார்த்துட்டே இருக்கிறாரு. யாராவது இருக்கிறாங்களா, ஏதாவது லைஃப் போட் இருக்கா, யாராவது பேரண்ட்ஸ்க்கு இருக்கிறாங்களா, யாராவது சர்வைவர்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு எட்டி பார்த்ததில்ல. மை பேக் ஹர்ட் ஃப்ரம் லீனிங் எகெயின்ஸ்ட் த லைஃப் பாய். அவருடைய பின்னாடி முதுகு ரொம்ப பயங்கரமாக வலிச்சது. ஏன் அப்படின்னா, அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருந்ததுனால, அந்த லைஃப் பாட்டை சாஞ்சிட்டே இருந்ததுனால. அண்டு ஐ நீடட் டு பி ஹையர் அப் இஃப் ஐ வேர் டு சி அதர் லைஃப் போட்ஸ். ஏன் அப்படின்னா, அடிக்கடி வேறு யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிறத எட்டி பார்க்க வேண்டியதாக, தூர எலும்பி பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதனால் இன் த மார்னிங் ஐ குட் நாட் மூவ். காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் அவரால் இங்கேயும் அங்கேயும் நகரவே முடியல. ஐ வாஸ் பின்டு பை வீக்னஸ் டு த டார்பாலின். அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அந்த போட்டில் இருந்து அந்த டார்பாலின் மேலேயே அப்படியே ஒரு பின்னுன்னா ஒரு குத்தி வைக்கப்பட்டு எப்படி வீக்னஸ்னால் அப்படியே கிடந்தாரோ அப்படியே கிடக்கிறார். ஈவன் திங்கிங் வாஸ் எக்ஸாஸ்டிங். அவரால் திங்க் பண்ண கூட முடியல. திங்க் பண்ணுறது கூட ரொம்ப டயர்டாக இருக்குது, அவ்வளோ டயர்டாக இருக்கிறாரு. ஐ அப்ளைடு மை செல்ஃப் டு திங்கிங் ஸ்டேட். இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி சிந்திப்போம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அட் லென்த் as slowly as a caravan of camels crossing a desert some thoughts came together. அதுக்கப்புறம் தான் அவருடைய மனசில் எண்ணங்கள் வர ஆரம்பிச்சுது. எது மாதிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாலைவனத்தில் கேமல் அப்படியே வரிசையாக போகுமில்ல, வரிசையாக ஒன் பை ஒன்னாக. ஸோ அது மாதிரி எண்ணங்களும் அவருடைய மனசில் ஒன்று பின்னாடி ஒன்று வர ஆரம்பிச்சுது. I thought of sustenance for the first time. இவர் உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிற எண்ணமே அவருடைய மனசில் இப்போ தான் வருது. I had not had a drop to drink or a bite to eat or a minute of sleep in 3 days. இவர் கிட்டத்தட்ட ஒரு ட்ராப் தண்ணீரை கூட இவர் குடிக்கவே இல்லை. ஒரு சின்ன பைட், ஒரு கடி கூட எதையும் கடித்து சாப்பிடவும் இல்லை. ஒரு நிமிஷம் கூட அவர் தூங்கவே இல்லை இந்த 3 நாட்களாகவே. ஃபைண்டிங் திஸ் ஆப்வியஸ் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் மை வீக்னஸ் brought me a little strength. இவருக்கு ஏன் பலன் இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் எதுவுமே தண்ணி குடிக்கலை, சாப்பிடலை, தூங்கலை. இதனால தான் இவருடைய வீக்னஸ் காரணம் அப்படின்னு நினைக்கும்போது அதுவே அவருக்கு ஒரு சின்ன தைரியத்தை கொடுக்குது. ரிச்சர்ட் பார்க்கர் வாஸ் ஸ்டில் ஆன் போர்டு. அந்த பெங்கால் டைகர் ரிச்சர்ட் பார்க்கர் இன்னும் அந்த போட்டுக்குள்ளேயே தான் இருக்குது, போட்டு. இன்ஃபேக்ட் ஹீ வாஸ் டைரக்ட்லி பினீத் மீ. அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, நிச்சயமாக சரியாக சொல்லணும் அப்படின்னா எனக்கும் கீழே தான் இருக்கிறாரு. அதாவது போட்டுக்கும் கீழே இருக்கும், உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற மாதிரி அதுக்குள்ளே தான் இருக்கிறாரு. இன்க்ரெடிபிள் that such a thing should need consent to be true. கண்டிப்பாக உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் இட் வாஸ் ஒன்லி ஆஃப்டர் மச் டெலிபரேஷன்
upon ascending various mental items and points of view. ஸோ இதுவுமே கூட ரொம்ப நேரம் நினச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் அவருடைய மனசில் தோணுது. அண்ட் ஐ கன்க்ளூடட் தட் இட் வாஸ் நாட் அ ட்ரீம் ஆர் அ டெலூஷன் ஆர் அ மிஸ்பிளேஸ்ட் மெமரி ஆர் அ ஃபேன்சி ஆர் எனி அதர் சச் ஃபால்சிட்டி but a solid true thing witnessed while in a weak and highly agitated state. ஆக்சுவலி இது ஒரு கற்பனை அல்ல, அதே சமயத்தில் இது ஒரு கனவும் அல்ல, ஆர் எ டெலூஷன் ஒரு மாய தோற்றமும் இல்லை, ஆர் எ மிஸ்பிளேஸ்ட் மெமரி இதுக்கு முன்னாடி இருந்த மெமரி இல்லாத போன மாதிரி அது மாதிரியான ஒரு சம்பவமும் இல்லை, ஆர் அ ஃபேன்சி கற்பனையும் இல்லை, எனி அதர் சச் ஃபால்சிட்டி அது ஒரு தவறானதும் இல்லை, பட் சாலிட் ட்ரூ திங். ஆக்சுவலி இது உண்மையாக இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. இவர் கண்டிப்பாக வீக் அண்ட் ஹைலி அஜிடேட்டட் ஸ்டேட், ரொம்ப பலம் இழந்து ஒரு மிரட்சியான ஒரு நிலையில் தான் இருக்கிறார். த ட்ரூத் ஆஃப் இட் வுட் பி கன்ஃபர்ம்ட் ஆஸ் சூன் அஸ் ஐ ஃபெல் வெல் enough டு இன்வெஸ்டிகேட். ஸோ கண்டிப்பாக இது நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நினச்சி பார்க்குறாரு. ஹவு ஐ ஹேட் ஃபெயில் டு நோட்டீஸ் ஃபார் 2.5 days a 450 pound Bengal tiger in a lifeboat 26 feet long was a conundrum I would have to try to solve later. எவ்வளோ நான் ஒரு 2.5 நாட்களாக கிட்டத்தட்ட 450 பவுண்டு எடையுள்ள பெங்கால் டைகரு லைஃப் போட்டில் இப்படி இருக்குது. அதனுடைய நீளம் கூட பார்த்தோம் அப்படின்னா 26 அடி. உண்மையிலேயே 2.5 நாட்கள் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது வாஸ் அ கானண்ட்ரம் மீன்ஸ் ரிடில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எப்படி அப்படிங்கிறது நான் பின்னாடி தான் யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வென் ஐ ஹேட் மோர் எனர்ஜி எனக்கு எப்போ சக்தி வந்து அதுக்கப்புறம் தான் இதை எப்படின்னு யோசித்து பார்க்கணுன்னு சொல்கிறார். பட் இப்போ யோசித்து பார்க்குறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறார். த ஃபீட் ஷார்லி மேட் ரிச்சர் பார்க்கா த லாங்கஸ்ட் ஸ்டோவ் அவே ப்ரொபோர்ஷனலி ஸ்பீக்கிங் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் நேவிகேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த ரிச்சர்ட் பார்க் கூட ஒரு 2.5 நாள் இருந்தோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த கடல் பயணத்தினுடைய வரலாறில் அது பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. From tip of nose to tip of tail, he took over third of length of the ship he was on. டைகர்னுடைய மூக்கில் இருந்து அதனுடைய வால் வரைக்கும் அவனுடைய லென்த்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷிப்பினுடைய லென்த்துலேருந்து 3 ஒரு பகுதியாக இருந்தது அப்படின்னு சொல்ல வராங்க. யூ மை திங்க் ஐ லாஸ் ஆல் ஹோப் அட் தட் பாயிண்ட். நீங்கள் எல்லாமே நினைக்கலாம் நான் என்னுடைய நம்பிக்கை இழந்திருப்பேன் அந்த சமயத்தில் அப்படின்ட்டுன்னு. ஐ டிட், உண்மையிலேயே நான் இழந்திருந்தேன். அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஐ perked up அண்ட் ஃபெல்ட் மச் பெட்டர். பட் உண்மையிலே சொல்லப்போனோம் அப்படின்னா மனம் முடிஞ்சு தான் இருந்தேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் சிறப்பாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. வி see that in sports all the time, don't we? ஸோ இதை நான் ஸ்போர்ட்ஸில் பார்த்துருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. த டென்னிஸ் சேலஞ்சர் ஸ்டார்ட் ஸ்ட்ராங் பட் சூன் லூசஸ் கான்ஃபிடென்ஸ் இன் ஹிஸ் பிளேயிங். ஸோ டென்னிஸ் விளையாட்டில் நம்ம இதை பார்க்கலாம். ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா சேலஞ்சர் மீன்ஸ் சாம்பியன் எதிர்த்து போராடுறவர் தான் சேலஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். அவர் ஆரம்பத்தில் விளையாடும்போது ரொம்ப பலமாக ஸ்ட்ராங்காக தான் விளையாடுவார். பட் சாம்பியனை எதிர்த்து விளையாடும்போது கண்டிப்பாக அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் விளையாடுவார். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பார் தன்னுடைய பிளேயிங்கில். யார் அப்படின்னா சேலஞ்சர். த சாம்பியன் ரேக்ஸ் அப் த கேம்ஸ். ஸோ கண்டிப்பாக சாம்பியன் வந்து ரொம்ப சிறப்பாக விளையாடுவார் அந்த கேம்ஸில். பட் இன் த ஃபைனல் செட் வென் த சேலஞ்சர் ஹேஸ் நத்திங் லெஃப்ட் டு லூஸ் ஹீ பிகம்ஸ் ரிலாக்ஸ்ட் அகெயின். ஸோ ஃபைனல் செட்டில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சேலஞ்சர் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா எப்படி இருந்தாலும் சாம்பியன் தான் ஜெயிக்க போகிறாரு. அவர் ஜெயிக்கிறது அது பெரிய விஷயமே இல்லை. பட் தோத்தோம் அப்படின்னா பெரிய விஷயம்.
பட் ஆனால் சேலஞ்சருக்கு அப்படி இல்லை. ஜெயிக்கிறதும் பெரிய விஷயந்தான், அவர் கூட தோக்கிறதும் பெரிய விஷயந்தான். ஹீ பிகேம்ஸ் ரிலாக்ஸ்ட் அகெயின். இதை நினச்சி பார்க்கும்போது அவர் அப்படி ரிலாக்ஸ் ஆகிறாரு. இன்சஃபிஷியன்ட் அண்ட் டேரிங், கொஞ்சம் தைரியமும் கிடைக்குது. சடன்லி he is playing like the devil and the champion must work hard to get those last points. ஸோ இதுக்கப்புறம் அந்த சேலஞ்சர் கொஞ்சம் கவனமாக ரொம்ப ஹார்டாக விளையாடுறாரு. ஸோ அதனால் சாம்பியனும் கூட இவரை எதிர்க்கிறதுக்காக கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டியது இருந்தது. எதுக்காக அப்படின்னா அந்த லாஸ்ட் பாயிண்ட்டை வின் பண்ணுறதுக்காக. ஸோ இட் வாஸ் வித் மீ, அது போல தான் நானும் அப்படின்னு சொல்கிறாரு. To cope with a hyena seemed remotely possible. ஸோ அந்த ஹயனாவை, புலி, தனக்கு முன்னாடி இருந்த புலியை பார்க்கும்போது அது அப்படி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறார். பட் ஐ வாஸ் ஸோ ஆப்வியஸ்லி அவுட் மேட்ச்டு பை ரிச்சர் பார்க்கர் தட் வாஸ்ன்ட் ஈவன் ஒர்த் வரியிங் அபவுட். பட் நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எனக்கு முன்னாடி இருந்த ஹயனா தன்னை அடித்து கொண்டுருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, ஸோ அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிறார். ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது ரிச்சர்ட் பார்க்கர் அந்த புலியவே நம்ம சமாளிக்கிறோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். வித் அ டைகர் அபோவ் மை லைஃப் வாஸ் ஓவர். இது மாதிரி புலி இருக்கிறத நினச்சி பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். தட் பீயிங் செட்டில்டு, why not do something about parched throat. ஸோ அப்படி சுச்சுவேஷனில் இதை பற்றி ஏன் நான் நினச்சிட்டு இருக்கணும், தன்னுடைய தொண்டை ரொம்ப வறண்டு இருக்குது அதை பற்றி நினைக்காம அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறார். ஐ பிலீவ் இட் வாஸ் திஸ் தட் சேவ்ட் மை லைஃப் தட் மார்னிங் தட் ஐ வாஸ் குவைட் லிட்ரலி டையிங் ஆஃப் தர்ஸ்ட். நான் நம்பினேன் எது அப்படின்னா இதுதான் என்னுடைய வாழ்க்கையை காலையில் உண்மையிலேயே என்னை சேவ் பண்ணிச்சு, காப்பாற்றுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். எது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா, டையிங் ஆஃப் தர்ஸ்ட், நான் தாகத்தால் இறந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிறது தான். நவ் தட் த வேர்ட் ஹேட் பாப்ட் இன் டு மை ஹெட் ஐ குட்ன்ட் திங்க் ஆஃப் எனிதிங் எல்ஸ். என்னுடைய மனசில் இருந்த ஒரு வேர்டு எது அப்படின்னா அதுதான் வாட்டர். ஸோ வேறு எதை பற்றியும் நான் நினைக்கவே இல்லை. as if the word itself were salty and the more I thought of it. ஸோ அந்த வேர்டு தான் தன்னுடைய நாக்கிலேயே அப்படியே இருந்தது அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய மனசுலையும் இருந்ததுன்னு சொல்கிறாரு. த வாஸ் தி எஃபெக்ட், அதுதான் என்னுடைய மோசமாக தாக்குனிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹவ் ஹியர்ட் தட் த ஹங்கர் ஃபார் ஏர் exceeds as a compelling sensation the thirst of water. சார் நான் இதை கேள்விப்பட்டுக்கிறேன். உண்மையிலேயே பசியோடையும் ரொம்ப மோசமானது எது அப்படின்னா thirst for water, தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தாகம்தான். only for a few minutes I say, இது ஒரு கொஞ்ச நேரம் தான். after a few minutes you die and the discomfort of asphyxiation goes away. ஆக்சுவலி இது கொஞ்ச நேரம்தான், நம்ம சுவாசிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்தில் நம்ம இறந்துடுவோம். பட் வேரஸ் த thirst இஸ் அ ட்ரவுன் அவுட் ஆஃப் ஃபயர். ஆனால் தாகம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. நம்ம தாகம் வந்ததுன்னா சாக மாட்டோம், பட் இருந்தாலும் அந்த ஃபீலிங் ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. லுக், கிரைஸ்ட் ஆன் த கிராஸ் டைட் ஆஃப் சஃபோகேஷன். இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் சிலுவையில் அறையும் போது எதனால் இருந்தார் அப்படின்னா சுவாசிக்கிறத நிறுத்தினால தான் இறந்துறாரு. பட் ஹிஸ் ஒன்லி கம்ப்ளைண்ட் வாஸ் ஆஃப் தர்ஸ்ட். பட் அவர் எதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்னா தாகத்தை பற்றி தான். If thirst can be so taxing that even God incarnate complains about it. அது மட்டும் இல்லாமல் கடவுளே இந்த தாகத்தை பற்றி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இமேஜின் தி எஃபெக்ட் ஆன் an ordinary human. கண்டிப்பாக நினச்சி பாருங்கள், சாதாரண மனிதருக்கு அந்த தாகம் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கும் அப்படின்னு
நம்ம நினச்சி பார்த்து கற்பனை பண்ண சொல்கிறார். இட் வாஸ் இனஃப் டு மேக் மீ கோ raving mad. ஸோ என்னை வந்து பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுக்கு இதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். I have never known a worse physical hell than this putrid taste. எனக்கு தெரிஞ்சவரையிலும் இதுவரையிலும் இதை விடவும் மோசமான ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டதில், நான் அறிஞ்சதும் இல்லை. இம்மாதிரியான ஒரு putrid taste. putrid மீன்ஸ் rotten taste, ஒரு அழுகி போன மாதிரியான ஒரு சுவை. அண்டு பேஸ்டி ஃபீலிங் இன் த மவுத். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேஸ்ட் மாதிரியான ஃபீலிங் மவுத்துக்குள்ளே உருவாகுது அந்த தாகத்தினால. திஸ் அன்பியரபிள் ப்ரெஷர் அட் த பேக் ஆஃப் த த்ரோட், திஸ் சென்சேஷன் தட் மை பிளட் வாஸ் டர்னிங் டு திக் சிரப் தட் பேர்லி ஃப்ளோட். ஸோ இதுக்கப்புறம் இந்த தாகம் அப்படிங்கிறது என்னுடைய பிளட்டை அப்படியே திக்கான சிறப்பாக மாற்றுது, அது அப்படியே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறார். ட்ரூலி பை கம்பேரிசன் எ டைகர் வாஸ் நத்திங். உண்மையிலே கம்பேர் பண்ணுறதை பார்க்கும்போது டைகர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா இந்த தாகத்தையும் இந்த டைகரையும் கம்பேர் பண்ணும்போது டைகர் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. உண்மையிலேயே பெரிய விஷயம் தாகம்தான். இதை தான் நம்ம தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறார். And so I pushed aside all the thoughts of Richard Parker and fearlessly went exploring for fresh water. ஸோ அதனால் தனக்கு முன்னாடி ரிச்சர்ட் பார்க்கர் புலி ஒரு பவர்ஃபுல்லான அனிமல் இருக்குது அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு தாகத்தை தணிக்கக்கூடிய அந்த தண்ணீரை தேட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறார். The divining rod in my mind dipped sharply. Actually டிவைனிங் ராட் மீன்ஸ் தண்ணீரை கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குச்சி மாதிரியான ஒரு கருவியை தான் நம்ம டிவைனிங் ராட்னு சொல்லுவோம். அதுதான் நிலத்துக்குள்ளே வந்து தண்ணீர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ அது மாதிரி தன்னுடைய மைண்டுக்குள்ளே அப்படியே போனது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் a spring gust water when I remembered that I was on a genuine regulation lifeboat. ஏன்னா இவர் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா உண்மையான ஒரு ஒரு லைஃப் போட். கப்பல் உடைஞ்சதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது லைஃப் போட். ஸோ இந்த லைஃப் போட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உண்மையான லைஃப் போட்டு, அதில் கப்பல் உடைஞ்சி அதில் பயணம் செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் தப்பி பிழைச்சவங்களுக்கு பயணம் செய்கிறதுக்கு இடையில் தாகத்துக்கு உதவுற மாதிரியும் சாப்பிட்றதுக்கு உதவுற மாதிரியும் ஏதாவது வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது அவர் ஞாபகம் வருது. And that such a lifeboat was surely outfitted with supplies. ஸோ கண்டிப்பாக இது மாதிரியான தாகத்துக்கு குடிக்கக்கூடிய தண்ணீரும் உணவுப் பொருட்களும் இருக்கும் அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. That seemed like a perfectly reasonable proportion. அதுதான் இங்கே உண்மையிலேயே நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறார். What captain would fail in so elementary a way to ensure the safety of his crew? கண்டிப்பாக எந்த ஒரு கப்பலில் இருக்கக்கூடிய கேப்டனும் தன்னுடைய கூட பயணம் செய்கிறவங்க உயிர் போராடும் போது கண்டிப்பாக சேஃப்டியாக இருக்கணும்னு நினச்சி பார்க்க மாட்டார் அப்படின்னு கேட்குறாரு. வாட் ஷிப் சாண்ட்லர் would not think of making a little extra money under the noble guise of saving lives. ஷிப் சாண்ட்லர் அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னா ஷிப்பில் பயணம் செய்யக்கூடியவங்களுக்காக உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் சப்ளை செய்யக்கூடிய ஆள். ஸோ இப்படி செய்யும்போது அவருக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா மணி கிடைக்கும். ஸோ ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த லைஃப் போட்லேயும் இதை வச்சோம் அப்படின்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா மணி கிடைக்கும். ஸோ இப்படி எக்ஸ்ட்ரா மணி கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணாத சேனலர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கண்டிப்பாக நோபல் கைஸ் ஆஃப் சேவிங் லைஃப்ஸ், உயிர்களை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற போர்வையில் தன்னுடைய பிஸ்னஸ் தான் நினச்சி பார்ப்பார். கண்டிப்பாக நினச்சி பார்த்துருந்து தண்ணீரையும் உணவுப் பொருட்களையும் வச்சுருந்துருப்பார் அப்படின்னு சொல்கிறார். இட் வாஸ் செட்டில்டு, கண்டிப்பாக எல்லாமே வச்சுருந்துருப்பாங்க. there was water aboard, கண்டிப்பாக இந்த போட்டில் தண்ணீர் இருக்குது. all I had to do was find it, நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கண்டுபிடிக்கணும். which meant I had to move. ஸோ அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்தையே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணீரை குடிக்க முடியாது.
தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நான் நகரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ மேட் இட் டு த மிடில் ஆஃப் த போட். கண்டிப்பாக அந்த போட்டினுடைய மிடிலுக்கு நான் போகிறேன், நடுப்பகுதிக்கு. டு தி எட்ஜ் ஆஃப் தார்பாலின். எங்கே அப்படின்னா தார்பாலினுடைய எட்ஜுக்கு வரணும். இட் வாஸ் அ ஹார்ட் க்ரால். அப்படியே ஊர்ந்து போகிறாரு, ஆனால் அது ரொம்ப கடுமையாக இருக்குது. ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் கிளைம்பிங் த சைட் ஆஃப் வல்கனோ அண்ட் ஐ வாஸ் அபவுட் லுக் ஓவர் த ரிம் இன்டு பாய்லிங் கால்ட்ரான் ஆஃப் ஆரஞ்சு லாவா. ஸோ இப்படி பயணம் செய்கிறத எது கூட கற்பனை பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வல்கனோவில் ஊர்ந்து போகிற மாதிரி ஊர்ந்து போய் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா லாவா அப்படி கொதித்து வெளியே வரும். ஸோ அது மாதிரி தன்னை கற்பனை பண்ணிக்கிறாரு. ஐ லே ஃப்ளாட். அப்படி படுத்தே கிடக்கிறாரு. ஐ கேர்ஃபுல்லி ப்ராட் மை ஹெட் ஓவர். அப்படியே தன்னுடைய தலையை தூக்கி பார்க்குறாரு. ஐ டிட் நாட் லுக் ஓவர் எனி மோர் தேன் ஐ ஹேட் டு. நான் வேறு எதையுமே என்னால் செய்ய முடியலை, தூக்கி பார்க்கறது தவிர தலையை. ஐ டிட் நாட் சி ரிச்சர்ட் பார்க்கர். உள்ளே பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் ரிச்சர்ட் பார்க்கர் அந்த புலியை, பெங்கால் டைகரை பார்க்கவே இல்லை. த ஹயனா வாஸ் பிளைன்லி விசிபிள். ஆனால் அந்த ஹயனா மட்டும் எங்கே இருக்குது அப்படின்னா உள்ள விசிபிளாக இருக்குது, தெரிகிற மாதிரி இருக்குது. இட் வாஸ் பேக் பிஹைண்ட் வாட் வாஸ் லெஃப்ட் ஆஃப் த ஜீப்ரா. அது எதுக்கு பின்னால் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே ஜீப்ராவை அது கொன்று சாப்பிட்ருச்சு. ஸோ அந்த ரிமைனிஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. இட் வாஸ் லுக்கிங் அட் மீ. ஆனால் அது என்னை பார்க்குது. ஐ வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட் ஆஃப் இட். அதை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை. இட் வாஸ் நாட் 10 feet அவே. எனக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரம் கூட இருக்காது. எட் மை ஹார்ட் டிடின் ஸ்கிப் அ பீட். பட் இருந்தாலும் கூட அதை பார்த்தவொடனே எனக்கு பயம் ஒன்றும் இல்லை, என்னுடைய இதே துடிப்பும் நின்று போகலை அப்படின்னு சொல்கிறாரு. ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் ப்ரெசன்ஸ் ஹேட் அட் லீஸ்ட் தட் யூஸ்ஃபுல் ஆஸ்பெக்ட். கண்டிப்பாக ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிறதும் கூட ஒரு நல்லது தான் அப்படின்னு சொல்கிறார். டு பி அஃப்ரைட் ஆஃப் தி ரிடிகுலஸ் டாக் when there was a tiger above. அது மட்டும் இல்லாமல் தனக்கு முன்னாடி புலியை இருக்கும்போது நம்ம இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. டு பி அஃப்ரைட் ஆஃப் திஸ் ridiculous dog when there was a tiger about was like being afraid of splinters when trees are falling down. ஆக்சுவலி டைகரை பார்த்து பயப்படாமல் இந்த டாக்கை பயப்படுறது அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, மரமே சாயும்போது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய சின்ன குச்சியை பார்த்து பயப்படுறது போல் அப்படின்னு தன்னை கற்பனை பண்ணுறாரு. ஐ பிகேம் வெரி ஆங்க்ரி அட் தி அனிமல். கண்டிப்பாக அந்த அனிமலை பார்க்கும்போது எனக்கு கோபம் தான் வருது. யூ அக்லி ஃபோல் க்ரீச்சர் ஐ மட்டர்ட். ரொம்ப மோசமாக போன ஒரு உருவமே அப்படின்னு சொல்கிறாரு. The only reason I didn't stand up and beat it off lifeboat with the stick was lack of strength and stick, not lack of heart. கண்டிப்பாக அந்த விலங்கை பார்க்கும்போது அடிக்கணும்னு தோணுது, பட் இருந்தாலும் எனக்கு மனசு இல்லாமலாம் இல்லை, தைரியம் இல்லாமலாம் இல்லை. எதனால் என்னால் அடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் இல்லை, அதுபோல் ஸ்டிக்கும் இல்லைன்னு சொல்கிறாரு. Did the hyena sense something of the mastery? கண்டிப்பாக அந்த ஹயனா என்னை விட பெரிய ஆள் இருக்கிறது அப்படிங்கிறத நினச்சி பார்க்குதா அப்படின்னு சொல்கிறார். Did say itself சூப்பர் ஆல்ஃபா இஸ் வாட்சிங் மீ. கண்டிப்பாக அது தனக்குள்ளேயே நினச்சிக்கும், சூப்பர் ஆல்ஃபா இஸ் வாட்சிங் மீ. சூப்பர் ஆல்ஃபா அப்படிங்கிறது எ க்ரீச்சர் விச் ஹேஸ் அ ஹை ஸ்ட்ரென்த். சூப்பர் ஆல்ஃபாங்கிறது யாரை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே டைகர் தான். டைகரை வாட்ச் பண்ணுறதுனால தான் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஹயனா நினைக்குதா அப்படின்னு சொல்கிறாரு. ஐ பெட்டர் நாட் டு மூவ். கண்டிப்பாக நான் கொஞ்சம் மூவ் ஆனேன் அப்படின்னா, அதாவது இவர் இந்த புலியினுடைய இறை மாதிரி தெரிகிறாரு. கண்டிப்பாக இந்த மனிதனை நம்ம கொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா தன்னுடைய இறையை கொண்டுறாரு அப்படின்னு நினச்சி புலி தன்னை தாக்கிடுமோன்னு பயப்படுது. ஐ டோன்ட் நோ, பட் இருந்தாலும் எனக்கு என்னன்னு தெரியல. அட் எனி ரைட் ஐ டிடன்ட் மூவ். பட் அது இட் டிடன்ட் மூவ். கண்டிப்பாக அது நகரவே இல்லை. இன்ஃபேக்ட் இன் த வே இட் டக்ட் இட்ஸ் ஹெட் இட் சீம் டு வாண்ட் டு ஹைட் ஃப்ரம் மீ. பட் அந்த ஹயனா என்ன பண்ணுறது அப்படின்னு தன்னையை அப்படியே கீழே குனிஞ்சிட்டு என்னை பார்க்குறதுலேருந்து அப்படியே ஒளிஞ்சிக்குது.
பட் இட் வாஸ் நோ யூஸ் ஹைடிங். பட் அதனால் எந்த யூஸும் இல்லை, தன்னுடைய தலையை வந்து மறைச்சிக்கிறதுனால. இட்ஸ் ஜஸ்ட் டெசர்ட் சூன் இனஃப். கூடிய விரைவில் அவனுக்கு தேவையான உணவு கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், let's see the rest in the next class. Bye bye.